GPT 4.5 அப்படிங்கிறது நமக்கு ரீசனிங் ட்ரேசஸ் அப்படிங்கறத அறிமுகம் செய்தது. இந்த ரீசனிங் ட்ரேசஸ் அப்படினா செயின்ஸ் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு ப்ராம்ப்ட் நம்ம கொடுக்கிறோம். அந்த ப்ராம்ப்ட் நம்ம என்னலாம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான இன்புட்டா எடுத்து அதுக்கான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி சில பல லாஜிக் பிரெட் கம்ஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு அவுட்புட்டை தரும். ஆனா 4.5ல இருந்து 5 எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரீசனிங் ட்ரேசஸ் அப்படிங்கறத கம்மி பண்ணுது. அதனுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது அந்த அவுட்புட்னுடைய குவாலிட்டி அப்படிங்கிறதும் அதே மாதிரி அதுவா திங்க் பண்ற கேப்பபிலிட்டியும் இந்த 5க்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யூடியூப் கடைசியா ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரியேட்டர்ஸ் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸை இழக்க வேண்டியதா இருக்கும். அப்படி இல்லனா நீங்க உங்களுடைய வீடியோவை மானிட்டைசேஷன் இல்லாம பதிவு செய்ய வேண்டியதா இருக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் நீங்க யூடியூப்ல பதிவேற்றம் செய்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வராது அப்படிங்கிறது தான். ஏன் எனக்கு வருமானம் வராது அப்படிங்கிற கேள்விக்கு இந்த AI டூல்ஸ் எல்லாமே நாளுக்கு நாள் அதனுடைய அறிவை ஏகப்பட்ட பாராமீட்டர்ஸ் உள்ளக்க கொண்டு வந்து அவுட்புட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. அந்த பிரம்மாண்டத்தை உருவாக்குவது ஒரு AI அப்படின்னு சொல்லும்போது அந்த AI வீடியோவை யூடியூப்ல கொண்டு பதிவேற்றம் செய்வதால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி யூடியூப் பிலீவ் பண்றாங்க. யூடியூபை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது நார்மல் மனிதர்கள் உருவாக்கக்கூடிய கண்டென்ட் அளவுக்கு கிளாரிட்டியா உறுதியா ரொம்ப ப்ரூஃப் ரீடிங்கா அந்த AI ஆல உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி கூகுள் நிறுவனமே யோசிக்கிறாங்க. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சிக்கலே இப்ப இருக்கக்கூடிய AI டூல்ஸ்னுடைய ஹாலுசினேஷன் தான்.